Exercise 2.8 10th sum. If Sn equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. to n terms, then prove that x minus y into Sn equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1. இதான் prove பண்ணணும். இப்போ given Sn கொடுத்துட்டாங்க, நமக்கு இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம சாதாரண ப்ரூவ் பண்ண சொல்லி ஈக்குவல் டைம் கொடுத்துருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம் இல்லையா? கிவன் கண்டிஷன் வச்சு யூஸ் பண்ணிப்போம். இப்போ சொல்யூஷனில் கிவன் போட்டு எஸ்என் அவங்க கொடுத்துருக்காங்களே அதை எழுதிட்டு நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கொண்டு வர போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா நமக்கு இதில் தான் எஸ்என்ங்கிற வேர்டு வருதா? எஸ்என் தான் கிவன் கண்டிஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் தான் நமக்கு இது ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ LHS வந்துட்டு என்னது x minus 1 into Sn which is equal to x minus y into Sn. அவங்க givenல கொடுத்துருக்காங்களா? தான் x plus y into x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. to n terms. ஓகேவா? அடுத்து நமக்கு நார்மல் என்ன பண்ணுவோம்? x minus y into தான் இது. அந்த x minus y வச்சு இந்த 3 டேர்முக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த 3 டேர்ம் தான், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க. இந்த 3 டேர்முக்கு இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னது? x minus y into x plus y. அதான் எழுதியிருக்கோம், x minus y into x plus y. அது ஒரு டேர்ம்னால அது ஒரு ப்ராக்கெட்டில் ஆகிட்டோம். ப்ளஸ் அடுத்து x minus y into x square plus xy plus y square. செகண்ட் டேர்மில் அது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள x minus y into x square plus xy plus y square. அது முடிஞ்சிட்டு அது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் அடுத்து x minus y into x cube plus x square y plus xy square plus y cube. அது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கிறோம். ப்ளஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட் தொடங்கி x minus y into x cube plus x square y plus xy square plus y cube. இதுக்கான ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஃபுல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறது. ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். இது ஓகே தானே? அடுத்து இங்கே x minus y into x plus y இருக்குல்ல, நமக்கு ஃபார்முலா இருக்குது x square minus y square. அல்ஜிப்ரிக்கில் படிச்சிருக்கோம் நம்ம முன்னேவும். a square minus b square equal to என்ன ஃபார்முலா? a square minus b square equal to என்னது? a plus b into a minus b. அந்த ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லாட்டியும் நமக்கு அது தெரியல அப்படின்னாலும் இந்த எக்ஸ் எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து மைனஸ் ஒய் எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மொத்தம் 4 டேர்ம் கிடைக்காது, 2 டேர்ம் கேன்சல் ஆகிட்டு இது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஃபார்முலா இருக்குது நமக்கு. இந்த ஃபார்முலா வேணால் இங்கே ரஃபாக எழுதுவோம். என்னதுன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இப்படி ஒரு ஃபார்முலாலாம் படிச்சிருக்கோம். அதான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு நம்ம எழுதுகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அதேமாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, இது என்ன ஃபார்முலாக்குள்ள தான்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்படி ஃபார்முலா தெரியலனாலும் இந்த எக்ஸ் எடுத்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து ஒய் எடுத்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் எடுத்து இது மல்டிப்ளை பண்ண 3 டேர்மா, அடுத்து ஒய் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இன்னொரு 3, மொத்தம் 6 டேர்மில் நமக்கு 4 டேர்ம் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபும் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப். அது 2 தான் இருக்கும், மற்ற எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்படியும் செய்யலாம். அல்லாமல் இதுக்கான ஃபார்முலா நம்ம அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இருக்கிற ஃபார்மேட் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, டேரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் அடுத்து இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப்னு இருக்குல்ல, அது என்ன ஃபார்மேட்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். இதுக்கான ஃபார்முலா. அப்படி செய்ய தெரியலனாலும் இந்த எக்ஸ் எடுத்து இந்த 4 டேர்ம், அடுத்து ஒய் எடுத்து இந்த 4 டேர்ம், மொத்தம் 8 டேர்ம்ஸில் நமக்கு 6 டேர்மும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸுக்கு 2 தான் இருக்கும். அதான் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஆனால் ஃபார்முலா இதான். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப்க்கு வந்துட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் தனியாகவும் செகண்ட் டேர்ம்லாம் தனியாகவும் எழுதுகிறோம். இதுமாதிரி சம் செஞ்சுருக்கோம்ல, அதான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருந்துச்சு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதான் இதில் இருக்கிறத அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அது வரணுமோ. அடுத்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அது செகண்ட் டேர்மாகவும் எடுத்துக்கிறோம் தனித்தனியாகவும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். மற்றதில் இந்த ஒயில் வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே மைனஸ் வருது. மைனஸ் ஒய் ஸ்கொயர்
மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4. அப்போ எல்லாத்துலேயும் சேர்த்து மைனஸை காமன் எடுத்துகிறோம். காமன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதல ப்ளஸ் வச்சு எழுதுனா போதும் இல்லையா? அதான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டோம். எடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2n டேர்ம்ஸ். இது சம் தானே இருக்குது, ப்ளஸ்னா சம் தானே. அப்போ சம் ஆஃப் என் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அதுவும் நமக்கு இது ஏபிஏ ஜிபிஎம் பார்க்குறதுக்கு என்னது T2 டிவைடட் பை T1 என்னது எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பண்ணிட்டா எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் கியூப் மைனஸ் பண்ணிட்டா எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜிபி. ஜிபிக்கு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா இருக்குது. எக்ஸுங்கிறனால டேரெக்டாக ஜென்ரல் ஃபார்முலா SN ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஓகேவா? ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் எக்ஸ் பவர் n தான் முன்னாடி வருது. ஸோ அதனால் இந்த இருக்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஏன்னா இது SNக்கான ஃபார்முலா தான். ஓகேவா? ஏன்னா எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தா தான் அது கிரேட்டர் தான் 1 லெஸர் 1 தெரியும். அங்கே இருக்கிறது வேரியபிள் தான். ஸோ அப்போ எது நம்ம கரெக்டாக தெரியுது. அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியதில் எதுவும் பார்க்கல. எக்ஸ் தான் ஃபஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது, ஆர் தான் ஃபஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ SN ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஆர் மைனஸ் 1. ஏங்கிறது என்னது? ஃபஸ்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே T2 டிவைட் பை T1 எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபில் 2 இதுவும் கேன்சல் ஆச்சா பேலன்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆருக்கு பவரம் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆருக்கு பவர் எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து இந்த இருக்கிற மைனஸ் சேம் இந்த எக்ஸுக்கு பாரு இங்கே ஒய் தான் மாறி இருக்குது. மற்றபடி அதே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே ஒய் ஸ்கொயர், எக்ஸ் கியூப்னா ஒய் கியூப், எக்ஸ் பவர் 4னா ஒய் பவர் 4 அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பாரு ஒய் தான் மாற்ற போகிறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருந்ததும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களே அதில் ஆர்ஹெச்எஸ் இதான் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபார் LHS ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சிம்பிள் சம், இம்பார்ட்டன்ட் சம் கூட. ஓகேவா?